ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்மளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக தாங்க இருக்கும். என்ன அப்படின்னா, ஏப்ரல் 30 அக்ஷய திருதி வருது. அன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த லக்ஷ்மி குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம வீட்டில் ஈர்க்கக்கூடியது, பண வரவை அதிகப்படுத்தக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி குஞ்சம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சின்னதாக உலக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மண் பானையில் மஞ்சள் குங்குமம் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பச்சரிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு தாமிர மணிகள் ஒரு 3 மணிகள் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே கோமதி சக்கரம் 3, ஏலக்காய் 3, வெற்றியை தரக்கூடிய வெட்டிவேர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 3 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லக்ஷ்மி குஞ்சத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது, லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். 3 சிவப்பு குன்றின் மணி எடுத்துக்கோங்க. அது கூட 3 சோவி எடுத்துக்கோங்க. அது எல்லோ கலர் சோவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒயிட் கலர் சோவியாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 சோவி எடுத்துக்கோங்க. அப்புறம் லக்ஷ்மி குபேர காயின்ஸ் இருந்தது அப்படின்னா 5, 7, 9 கணக்கில் எடுத்துக்கோங்க. இல்லை அது இல்லை அப்படின்னா நாணயங்கள் இருந்தாலும் அது மேலே நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அட்சதை அது மேலே போட்டுட்டு, அதுக்கு மேலே இந்த மாதிரி லக்ஷ்மி சிலை இருந்தால் வைங்க, இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டு சைடில், ஆந்திரா சைடு பண்ணுவாங்க. லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இருக்கக்கூடியது தான் இந்த லக்ஷ்மி குஞ்சம். அப்புறம் நம்ம அட்சய திருதிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா, சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சு லக்ஷ்மி குபேரர் சிலை இருந்தால் எடுத்து வச்சு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்க முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லக்ஷ்மி குஞ்சத்தையும் வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம், மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, மஞ்சக்கிழங்கு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அட்சய திருதி அன்னைக்கு முக்கியமாக வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா உப்பு, மஞ்சள், குங்குமம் அதையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது நெய்வேத்தியம், ஏதோ பால் பாயசமோ சக்கரை பொங்கலோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தீபம் அழகாக தீபம் ஏற்றி வைங்க. குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை உங்ககிட்ட குபேர விளக்கு இருந்தாலும் அதை முன்னாடி ஏற்றி வச்சுக்கோங்க. மனதார முழு நம்பிக்கையோட இறைவனை வழிபடுங்க. கனகதாரா சோத்திரம் பாடி உங்களோட பூஜையை நிறைவு பண்ணுங்க. இந்த மாதிரி எடுத்து தனியாக ஹாலில் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த நாள் இந்த பூஜை பண்ண எல்லாத்தையும் எடுத்து உங்களோட சாமி ரூமில் வச்சு இந்த லக்ஷ்மி குஞ்சத்துக்கு டெய்லி தீப தூப ஆராதனை காமிங்க. கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு, தன தானியம் வீட்டில் நிறைவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த லக்ஷ்மி குஞ்சத்தில் பயன்படுத்தியிருக்க ஒவ்வொரு பொருளுமே லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது. இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. லக்ஷ்மி தேவி இருந்தால் கண்டிப்பாக பெருமாளும் அந்த இடத்துல இருப்பார். நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு குறையும், பண கஷ்டமும் மன கஷ்டமும் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியம் பெருகி சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. 2025 ஏப்ரல் மாதம் 30 வரக்கூடிய அட்சய திருதி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குஞ்சத்தை ரெடி பண்ணி நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க. சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.